இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. ஒருவர் வழக்கறிஞர் டாக்டர் சாந்தகுமார் அவர்கள், அதே போல மற்றொருவர் எழுத்தாளர் திரு பாமரன் அவர்கள். விருந்தினர்கள்ட்ட போகிறதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இந்த அரங்கமே ரொம்ப ஷாக்கான ஒன்று வந்து இந்த அம்மா பேசும்போது, நான் எப்படியாக வரதட்சணை கொடுமையில் பாதிக்கப்பட்டேன்னு சொன்னேன். இது போல் எனக்கும் ஒரு வரதட்சணையால் பாதிக்கப்பட்ட ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்கிற யாராவது இருக்கீங்களா? வரதட்சணையாலன்னு டைரெக்டாக ஒரு ஜுவல்லை மட்டும் நான் டிமாண்ட் பண்ண விரும்பல சார். ஒரு பொண்ணு வீட்டுக்கிட்ட நீங்கள் வைக்கிற எக்ஸ்ட்ரீமான டிமாண்ட் எல்லாத்தையுமே நான் வரதட்சணையாக தான் பார்க்குறேன். நான் ஒரு பையனுக்கு ஒரு பிஸ்னஸில் லாஸ்ன்ற பட்சத்தில் அவங்களுக்கும் அம்மா அப்பா இருந்தாங்க, ஆனால் அவங்க அம்மா அப்பா அந்த மொமெண்டமில் எந்த ஹெல்ப்புமே பண்ணலை. ஸோ என்கிட்ட அப்போதைக்கு ஜுவல்ஸ் இருந்தது. இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி தான், பிஸ்னஸ் லாஸ் ஆகிறப்போ ஒரு ஒய்ஃப் ஹெல்ப் பண்ணுறான்றது. பட் அது ஹெல்ப் பண்ணுறப்போ நீங்கள் திரும்ப ரீபே பண்ணணுன்றதுமே ஒரு ஹஸ்பண்டோட டியூட்டி தான். பட் ஆனால் அவங்க கடைசி வரைக்கும் அதை பண்ணதே கிடையாது. இன்றைக்கும் எனக்கு லீகலி பேப்பர்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. பட் அவங்க இப்போ வரைக்கும் எனக்கு அது ரீபே எதுவுமே பண்ணதே கிடையாது. நஷ்டத்தை அடைக்க அவங்கள்ட்ட வந்து வாங்கின நகையை திருப்பி கொடுக்கவே இல்லை. இல்லை சார், பண்ணவே இல்லை சார். இப்போ நீங்கள் வந்து அந்த வச்ச நகையை திருப்பி கேட்கலாம் தானே? இல்லை சார், அதுக்கான வேர்ட்ஸ் வந்து ரொம்ப மோசமான வேர்ட்ஸாக இருந்தது வெளியில் வந்தப்போ. மொதல் விஷயம் வந்து உங்கள் அப்பா அவனை சரியாக வளர்க்கலைன்ற. ஏன்னா நான் திரும்ப ஒரு கேள்வி கேட்டுட்டேன். நீங்கள் என்ன கேட்டீங்க? ஆக்சுவலி நீங்கள் வாங்கினது தானே, திருப்பி கொடுக்கறதுக்கு என்ன கஷ்டம்? ஒரு வாக்குவாதத்தில் வர வார்த்தைகள் தான். ஏன் கொடுக்கலன்னு கேட்க போய் நீ ஒரு பொண்ணாக இருந்துட்டு இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா? உங்கள் அப்பா அவனை சரியாக வளர்த்துருந்தா நீ இதெல்லாம் கேட்பியா? இதுதான் அதிகபட்சமாக பண்ணாங்க. ஓகே, இப்போ ஆக்சுவலி நம்ம கூட லாயர் இருக்காங்க, அவன்கிட்ட ஒரு பாயிண்ட் கேட்டுடலாம். இப்போது அவங்க திருமண வாழ்க்கையில் இருந்தாங்க. அப்போ வரதட்சணையாக வந்த நகையை வந்து ஒரு பிஸ்னஸ் லாஸ்னு ஹஸ்பண்டுக்கிட்ட கொடுத்துருக்காங்க. அது சூழ்நிலை காரணமாக, வேறு சில சூழ்நிலை காரணமாக அவங்க வந்து திருமண வாழ்க்கை விட்டு வெளியே வந்துட்டாங்க, லீகலாக வெளியே வந்துட்டாங்க. இப்போ அவங்களால அந்த நகையை திருப்பி மீட்க முடியுமா? லீகல் என்ன சொல்லுது? இதில் நான் முக்கியமான விஷயமா நான் பார்க்கறது, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பொண்ணாக இருக்கிற நீ பொண்ணாக பேசுகிற, இப்படி பேசலாமா அப்படின்னு. அது என்ன பொண்ணு என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு எந்த அகராதியில் சொல்லியிருக்குன்னு நான் முதல்ல கேட்க விரும்புகிறேன். நான் கொண்டு வந்ததை வாங்கி நீ பழிச்சிருக்க, அந்த வெக்கமோ நாணமோ எதுவுமே இல்லாமல் திருப்பி கேட்குற பொண்ணை பற்றி தப்பாக பேசுறதுக்கான அதிகாரம் உனக்கு இல்லை, கட்டாயமாக இல்லை. நீங்கள் சொன்னீங்களே என்னுடைய நகையை திருப்பி கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கல்ல, நான் எல்லா பெண்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் வீட்டுக்காரரு கஷ்டப்படுறார், அந்த ஃபேமிலியில் வீடு கட்ட போகிறாங்க, அப்படி யாராவது நகை கேட்டால் கூட கொடுத்தா தப்பில்லைன்னு நீங்கள் நினச்சி, நான் கம்பலெல்லாம் பண்ண மாட்டேன், ஆனால் அப்போ கூட நகை வைக்கும்போது, இப்போ வீடு கட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன், நகை கேட்டாருன்னா நீங்கள் உங்கள் பேரில் பிளட்ஜ் பண்ணுங்க. முதல்ல புரிஞ்சுக்கோங்க, உங்கள் பேரில் பிளட்ஜ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வீடு வாங்கும்போது புத்திசாலி குழந்தைகளா எங்க நம்ம 2 பேரும் போட்டுக்கலான்னு சொல்லுங்க. 2 பேரையும் போட்டாதான் அந்த சொத்துல உனக்கு உரிமை இருக்கும். இப்போ அவங்களால லீகல் ரெமெடி தான் எடுக்க முடியுமா? லீகல் ரெமெடி கொடுத்ததுக்கு டாக்குமெண்டேஷன் இருக்கணும். டாக்குமெண்டேஷன் இருக்கா? வாய்ப்பே இல்லை. இல்லை சார், நீங்கள் பேங்க்ல நகை போடும்போது 2 பேரும் நீங்கள் கையெழுத்து எதுவும் கொடுக்கலையா? அது அவங்க பேரில் தான் மேம் அவங்க பண்ணிக்கிட்டு. பார்த்தீங்களா, அதுக்கு தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், உன் பேரில் நகையவை. நீங்கள் கொடுத்ததும் தெரியாது, அதுக்கு ஆவணமும் இல்லை. ஐயோ, அது மூஞ்சியை பாருங்க. நிறைய கேஸில் சார், ஃபேமிலி கோர்ட்டில் பொண்ணுங்க, அம்மா என்னுடைய நகையெல்லாம் வாங்கிட்டாருமா, எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு போட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் இவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த மூஞ்சியை பாருங்களேன், இது 20 பவுன் போட்டுச்சா, அவங்க அப்பாவே ஒன்றும் இல்லாதவன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேடம், ஒரே டவுட் எனக்கு. இப்போ வந்து எங்கள் பேரில் வைக்க சொல்கிறீங்க இல்லைங்களா, இப்போது அது ஒரு டிபேட்டுக்கு வரும்போது உங்கள் பொண்ணு வச்சுக்கிட்டாங்க, அவங்க எதுக்கு வச்சாங்களோ யாருக்கு வச்சாங்களோ எங்களுக்கு எப்படி தெரியுன்ற விஷயம் வரும்போது என்ன பண்ண முடியும்? பொண்ணு என்ன பண்ணாலும் தப்புன்னு சொல்கிறவங்க பார்வையில் அது மட்டும்தான் தெரியும். மஞ்சக்கா மாலை வந்தவன் கண்ணுக்கு எல்லாமே மஞ்சளாத்தான் தெரியும். நான் என்ன சொல்றேன், நீ அடகு வச்சதோ வித்ததோ அந்த நகையை உன்னுடைய பேங்க்ல போடு, அப்புறமா அவருக்கு அனுப்பு. தென் யூ கேன் ப்ரூவ் இட். புரியுதுங்களா? உங்க பணம் நகை வைத்த நாள், பேங்க்குக்கு வந்த நாள், அதுல இருந்து அவருக்கு அனுப்பிய நாள் அப்படின்னு வரும். அதனால உங்களால ப்ரூவ் பண்ண முடியும். ஒரு காலகட்டத்தில் வந்து தமிழ்நாட்டிலே வந்து இந்த டவுரிக்கு எதிராக ஒரு மூவ்மெண்ட் மாதிரி ஸ்டார்ட் ஆகி வரதட்சணை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு. சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மேட்ரிமோனியெல்லாம் கூட நாங்கள் வாங்க மாட்டோங்கிறத எழுத ஆரம்பித்தாங்க. ஒரு 90s லேட் 90sலாம் பார்த்தா ஒரு பெரிய மூவ்மெண்ட் ஆரம்பிச்சது. அப்போ ஓகே, ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் முன்னேற்றம் ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருந்தது. திடீர்னு பார்த்தா இப்போ இருக்கக்கூடிய 2 சம்பவம், அப்புறம் மற்ற கதைகள் இதெல்லாம் கேட்கும்போது